மதுரை மாவட்டம் அர்த்தாவட்டி, மங்குளம், வல்லாளவட்டி பகுதியில் 38,000 ஏக்கர்ல டங்ஸ்டன் இலை எடுப்பதற்காக சுரங்க ஒப்புதல் மத்திய அரசு வழங்கியுள்ளது. அந்த மத்திய அரசு வழங்கிய ரத்து செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் பல போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதுல பல கட்சிகளுடைய நிர்வாகிகளும் பொதுக்கூட்டங்களும் போராட்டங்களும் போட்டு நடத்தி வந்த நிலையில இன்னைக்கு 7ஆம் தேதி மதுரை மாவட்டம் வெள்ளரிப்பட்டியில இருந்து மதுரை தல்லாகுளம் தபால் தந்தி நிலையம் வரைக்கும், தலைமை தபால் தந்தி நிலையம் வரைக்கும் நடைபயணமாக சென்று அங்கு அந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் தீவிரப்படுத்த வேண்டும், அங்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆட்களை திரட்டி முல்லை பெரியார் ஒருபோக விவசாய சங்க சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக மதுரையை நோக்கி மதுரையிலிருந்து சென்னை 4 வழிச்சாலையில் நடைபயணமாக மதுரையில் உள்ள தல்லாகுளத்திற்கு செல்வதாக இருந்தார்கள். அதற்கு மதுரை கண்காணிப்பாளர் அரவிந்த் அவர்கள் இந்த 4 வழிச்சாலை மிகவும் போக்குவரத்துக்கு இடைஞ்சலான இடம். அதுல நீங்க 1 லட்சம் பேர் இணையும் போது இதற்குள்ள பாதுகாப்பு நாங்கள் தர முடியாது, அதனால் நீங்கள் வாகனங்களில் சென்று அங்கு போய் நீங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணலாம், நடத்தலாம் என்று கூறியது. அதற்கு அவர்கள் நாங்கள் நடைபயணமாக சென்றுதான் நாங்கள் தரம் செய்வோம், இதை மத்திய அரசு எங்களை கவனிக்க வேண்டும், ரத்தை முழுமையாக எப்போ ரத்து செய்வாங்களோ அதுவரைக்கும் இந்த 48 கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் அனைவருமே ஒன்று திணைந்து நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்தி வருவோம் என்றும் கூறினார்கள். ஆனால் போக்குவரத்தில் இடைஞ்சல் இருந்ததால் காவல்துறையினர் 2 கண்காணிப்பாளர்கள், தேனி கண்காணிப்பாளர், மதுரை கண்காணிப்பாளர் இருவர்களும் இங்கு 2000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பில் அளிக்கப்பட்டு அங்கு உள்ள பொதுமக்களை இந்த போராட்டத்திற்கு நடைபயணமாக செல்ல வேண்டாம், நீங்கள் வாகனங்களில் செல்லுங்கள் என்று கூறும்போது அவர்கள் யாரும் நாங்கள் நடைபயணமாக சென்றுதான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று பொதுமக்கள் கூறவே போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு 4 வழிச்சாலை வெள்ளரிப்பட்டி பகுதியில் போலீசார்கள் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள்.